ஊட்டியை நோக்கி என்னுடைய முதல் பயணம் தொடங்கியாச்சுங்க. ஊட்டியை வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்துட்டு கோயம்புத்தூர் வழியாக போகலாம், இன்னொன்று வந்துட்டு மைசூர் வந்துட்டு மைசூர்லேருந்து பார்டரான அதாவது கர்நாடகா தமிழ்நாடு பார்டரான பந்திப்பூர் முதுமலை வழியாக போகலாம். நான் வந்துட்டு 2வது ரூட்டை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பெங்களூர்லேருந்து எனக்கு இதுதான் கிட்ட. அண்டு இந்த ரூட் வந்துட்டு ரொம்பவே சீனிக்காக இருக்கும். போகிற வழியில் நம்ம அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது வந்துட்டு ஏப்ரல் மாதம். ஏப்ரல்னாலே தெரியும், சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்க டேட் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி. ஸோ ஆக்சுவலி இப்போது 12ஆம் தேதி பெங்களூர், கர்நாடகா இந்த சைடு, மைசூர், ஊட்டி இந்த சைட்லலாம் வந்துட்டு மழை வந்துட்டுருக்கு. அதனால் இப்போது போகிற ரூட்டு வந்துட்டு நல்லா சீனிக்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படி ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து இப்போ நான் வந்து மைசூர்லேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மைசூர் வந்துட்டு இங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு மாற்றி நம்ம டேரெக்டாக ஊட்டிக்கு போகிறது தான் பிளான். ஸோ பெங்களூர்லேருந்து மைசூர் வர்றதுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் உங்களுக்கு தெரியும், ரெட் கலர் பஸ்ஸு. உங்களுக்கு தெரியலன்னா நான் சைடில் ஆட் பண்ணுறேன். அதிலேருந்து அந்த பஸ்ஸில் நம்ம பெங்களூர்லேருந்து இங்கே வந்ததுக்கு டிக்கெட் ஃபேர் 210 ரூபா. இங்கேருந்து ஊட்டிக்கு பஸ் ஃபேர் எவ்வளோன்னு தெரியல. நான் பஸ் ஏறிட்டு எந்த பஸ்ஸில் போவேன், டிக்கெட் ப்ரைஸ் என்ன, அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்டு 2 நாள் ஊட்டி ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி போகுதுன்னு தெரில. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை வந்திருக்கு, நாளைக்கும் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும்னு நம்புவோம், பார்க்கலாம். நான் ஊட்டி போயிட்டு என்னென்ன இடம்லாம் பார்க்குவேன், எங்கே ஸ்டே பண்ணுறேன், அதுக்கான காசு எவ்வளோ ஆச்சு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போது மைசூர்லேருந்து பஸ் ஏறி நம்ம ஊட்டிக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் வந்துட்டு கர்நாடகாவுடைய பார்டர், பந்திப்பூர். ஸோ பாருங்கள், வந்த உடனே உள்ள மான்கள். ஸோ நான் இந்த பஸ்ஸு டீட்டெயில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லலை. இது நான் வந்துட்டு ஊட்டி ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வீடியோ எடுக்க முடியல, கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த சீனிக்கான ரோட்டை கொஞ்சம் கிளிப்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஏதாச்சும் அனிமல் ஸ்பாட் பண்ண முடிஞ்சால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, என்ட்ரன்ஸில் மான்களை பார்த்துட்டோம். என்ட்ரி ஆன உடனே மானுங்க. ஸோ கைஸ், இப்போது போயிட்டுருக்கோம் அதே ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான். ஹில்ஸ் ஃபாரஸ்ட். ஆக்சுவலி கர்நாடகா பார்டர் முடிஞ்சு இப்போ தமிழ்நாடு பார்டர் என்ட்ரி ஆகிட்டு போயிட்டுருக்கோம். பந்திப்பூர் கர்நாடகா பார்டர். இந்த சைடு முதுமலை வந்துட்டு ஸ்டார்ட். இந்த சைடு இன்னும் க்ரீனரி நல்லா இருக்குது. ஆக்சுவலி அந்த சைடு லேண்ட்ஸ்கேப் ஏதோ ஒரு ப்ளைனான லேண்டு மாதிரி தான் இருக்குது. பட் இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ போவோம். முன்னாடி எல்லாம் அனிமல்ஸ் இருந்தால் ஸ்பாட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கைஸ், இந்த நம்ம ஊர்லலாம் ரோட்டில் நாய் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி இங்கே மான் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மான் இருக்குது. அதுவும் எல்லாமே வெளியிலே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மான் பார்க்கலாங்க இங்கே வந்தீங்கன்னா நீங்கள். அதுவும் வித்தியாசமான மான்கள்லாம் இங்கே இருக்குது. நல்லா இருக்குது. சிட்டியில் இருந்து வேறு இடத்துல இருக்க அந்த டெம்பரேச்சருக்கும் இங்கே இருக்க டெம்பரேச்சரு செம்ம சில்லாக இருக்குங்க. எனக்கு போகிறதுக்குள்ள ரோட் சைடில் எதனா யானை பார்க்க முடியுமான்னு பார்த்துருக்கேன். பார்க்க முடிஞ்சா காட்டலாம். மக்களை இப்போது பார்த்தீங்கன்னா தெப்பக்காடு வந்துட்டோங்க. இதுதான் முதுமலை. ஆக்சுவலி இதை பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்த தான் வந்துட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஃபேமஸாக சொல்லுவாங்க முதுமலை டைகர் ரிசர்வ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இங்கே ட்ரைபல் வாழ்கிற ஏரியாங்க. இது லோக்கல் மக்கள் வாழ்கிறது. எங்கே பார்த்தீங்களா? ஸோ நாளைக்கு இங்கே தான் வந்து நம்ம சஃபாரி பண்ண பிளான் இருக்குது. நான் அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டான வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பார்த்துக்கோ. ஊட்டி கோத்தகிரி
இது இங்கே இருக்க செக் போஸ்ட்டுங்க. தெப்பக்காடு கேண்டீன். தெப்பக்காடு முதுமலை ரெண்டு ஒன்று தான் சொல்கிறாங்க ஆக்சுவலி. அங்கே இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த சைடு மலை. ஸோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு ஊட்டி 36 கிலோமீட்டர் தான். இங்கே அந்த எலிஃபண்ட் கேம்பிங் நடக்கும் ஆக்சுவலி. அது மார்னிங் இங்கே பாருங்க யானையை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. அவங்க கீழெல்லாம் இறங்கி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்பாட்டு. இதுதான் தொரப்பள்ளி. ஸோ இதோட அந்த பந்திப்பூர் அப்புறம் நம்ம ஏரியா தெப்பக்காடு இது முடிஞ்சுங்க. இதுக்கு மேலே ஏதோ மலைக்காடுகள் மட்டும்தான் இருக்கும். அனிமல்ஸ் எதுவும் ஸ்பாட் பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த மலை ஏற ரூட்டு நல்லா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைனா நம்ம ஊட்டியில் போய் கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து அந்த மலை நல்லா இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஓகே, மலை ஏறும்போது பார்க்கலாங்க. எதனா நல்ல சீனரி கிடைக்கும். எஸ், வி ஆர் இன் ஊட்டி. ஸோ இங்கே தான் கைஸ் நம்ம தங்கியிருக்கோம். இதுதான் நம்ம பெட்டு நம்பர் 2. ஸோ எப்போ வந்து நான் ஊட்டி ரீச் ஆனேன் அப்படின்ற டீட்டெயிலெலாம் உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. பந்திப்பூரோடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் வீடியோ. ஃபஸ்ட்டு நான் தங்கியிருக்க இடம், இது எவ்வளோ ஆச்சு அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் மைசூர்லேருந்து இங்கே எப்படி வரலாம், என்ன டைமிங்கில் பஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது ஃபுல்லாக ஹாஸ்டலுங்க. கம்ப்ளீட்டாக வந்துட்டு டார்ம் பெட்ரு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்டு ப்ரைஸ் ரேஞ்சு வந்துட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். 760 சம்திங் ஏதோ இருந்துச்சு. agoda.comல நான் வந்துட்டு புக் பண்ணேன். ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்பவே கிட்ட, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்களா, அதுதான் பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து அப்படியே வந்து இப்படி மேலே ஏறி வந்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஹாஸ்டல் உங்களுக்கு. ஸோ இந்த சைடு ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது, நீட்டாக இருக்குங்க. பட் கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது. பழைய வீடு தான் இவங்க வந்துட்டு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இவங்க என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த சைட்லேயும் வரலாம், பார்க்கிங் வேணும்னா நீங்கள் இந்த சைட்லேயும் வரலாம். ஸோ இதுதான் நம்ம ரிசப்ஷனிஸ்ட். சே ஹாய். ஸோ இதுதான் கைஸ் என்ட்ரன்ஸு. இங்கே வந்துட்டு நீங்கள் தங்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஊட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, window operated, deer attractions, government operated, ஊட்டி சைட் சீயிங் டூர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்குது. இவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்களே வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. வாட் இஸ் த மினிமம் ப்ரைஸ்? This is a sharing bus, okay. 350 per person is the price. Okay. It will start by 9:30. Okay. It will drop you in the evening by 5:30, 6 o'clock. 7 hours overall. Yes. Okay. So all the places they will cover. They will cover under 350 rupees. It's a sharing bus price. Okay. This one?
Same also. You can take this package first day, and for second day, this package you can cover. Okay, day 1, day 2. Day 2. Okay. Same like these from the different location, these from the different direction. Yes, yes, yes. Okay, fine. Thank you. Thank you. ஸோ இது பார்த்தீங்கன்னா 350ங்க. தீஸ் ஆர் த சேம் price. ஸோ இது 350, இது 350. நீங்கள் 2 நாள் பிளானிங் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே இதை கவர் பண்ணலாம், செகண்ட் டே இதை கவர் பண்ணலாம். பட் எனக்கு இன்னொரு பிளான் இருக்குது, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1% can book it, right? We'll give you the vendor number. You can contact him. So overall, whatever the hostels or rooms are there, all the customers will book. Yes, they will pick from different hostels, hotel, and they will give you the tour for price. Okay, thank you. ஸோ அதாங்க கேட்டிங்களா, நீங்கள் வந்துட்டு அந்த 350 ரூபாய் டூர் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தனியாக வந்தால் கூட எடுக்கலாம். பட் தனியாக வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக நீங்கள் தனியாக வந்திருக்கேன் 350 ரூபாய்க்கு எப்படி அப்படின்னு கேட்க வேண்டாம். இங்கே வந்திருக்க டூரிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து புக் பண்ணுவாங்க. இப்போ 2 பேர் வந்திருக்கலாம், 5 பேர் வந்திருக்கலாம், 3 பேர் வந்திருக்கலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு பஸ்ஸாக புக் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி ஆகும். பட் எனக்கு வந்துட்டு வேறு பிளான் இருக்குது, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மைசூர்லேருந்து நீங்கள் இங்கே ரீச் ஆகணும்னா உங்களுக்கு விடிகாலையில் 3:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, 4:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. அதுக்கப்புறமா 5:50 அதாவது 6 மணிக்கு வந்துட்டு நம்ம ஏடிசி தமிழ்நாடு ஏடிசி ஒன்று இருக்குது. கர்நாடகாவுடைய நம்ம ஊர் எஸ்சிடிசி இருக்குல்ல, செமி ஸ்லீப்பர் மாதிரி, அது கர்நாடகாவில் ஐராவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் பேசினது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சைடில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு அந்த பஸ்ஸில் நீங்கள் வந்து ரீச் ஆகலாம். பட்டு ட்ராவலிங் டைம் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டைரக்ட் பஸ்ஸு புக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பட்டு காஸ்ட் வைஸு பார்த்தீங்கன்னா 1000+ ஆகிடுது. இதே நீங்கள் நான் சொன்ன மாதிரி மைசூர் போயிட்டு மைசூர்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் 400 அவ்வளோதான் ஆகுது. ஸோ இதுதான் ட்ரிக்கு. ஸோ நீங்கள் இந்த இன்னொரு பிளான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன பிளான் அப்படிங்கிறது பஸ் ஸ்டாண்ட் போய் நான் சொல்கிறேன். ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் தான் அந்த பிளானுக்கான இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் உங்களை பஸ் ஸ்டாண்டில் சந்திக்கிறேன், வாங்க.